வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாக் மிஷினில் எப்படி நூல் கோக்கிறது, பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, பாபினில் நூல் சுற்றுறது, அதை எப்படி பாபின் கேஸில் போட்டு நம்ம செட் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஷினில் நம்ம நூல் ஸ்டாண்டில் வந்து நூல் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க பார்த்திங்களா, இந்த நூல் எடுத்து இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் இருந்து பாருங்க, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுக்கணும். இந்த சைடில் விட்டு இங்கே எடுக்கணும். விட்டுக்கலாம். சரிங்களா, வந்துச்சா? இந்த வந்து இந்த பக்கம் விட்டு எடுத்துட்டோம். அடுத்ததா இது வந்து பாப்பின் கேஸில் சுற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இதில் வந்து இங்கே ஒரு இருக்கும், இது பாப்பின் கேஸில் சுற்றக்கூடிய நூல். இதில் வந்து இதில் விட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு டென்ஷன் இருக்கும் மேலே, இந்த மிஷின் மேலே இங்கே ஒரு டென்ஷன் பார் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இதில் அடியில் விட்டு இதில் எடுத்து இந்த டிஷ்ஷுக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த கைடு இருக்குது பார்த்திங்களா, இதில் மே பக்கம் விட்டு அடியில் எடுத்து இங்கே கொண்டு வந்து பாபின் கேஸில் சுற்றணும். ஓகேங்களா, பண்ணணும். ஃபஸ்ட்டு பாபின் கேஸ் இங்கே மாட்டிக்கிறோம். இது வந்து அடியில் விட்டு எடுத்துட்டோம். எடுத்து டிஸ்க்கு நடுவில் வச்சுட்டு இது இந்த கைடு மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு இது கரெக்டாக டிஸ்க்கு நடுவில் வரணும். இந்த 2 டிஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 டிஸ்க்கு நடுவில் இந்த த்ரெட் வரணும். ஓகே, அப்புறம் இதில் வந்து இங்கே பாருங்கள், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இது ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் எம்டி பாப்பின்னும் போட்டுக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி சுற்றியிருந்தேன், உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக போட்டிருக்கேன். இதில் வந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த நாப்பை அழுத்தி விட்டுறணும். இப்போ என்ன பண்ணுங்கள், சுவிட்சை ஆன் பண்ணிக்கிங்க. அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம். இங்கே ரைட் சைடில் பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன் பண்ணிடனோடனே இங்கே லைட் வேணும்னா போட்டுக்கலாம். இதில் ஒரு சுவிட்ச் இருக்கும் பாருங்கள், லைட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே பெடலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அழுத்தணும். பெடலை வந்து அழுத்தணும். பெடலை அழுத்தினா இங்கே பாருங்கள் பாப்பின். இங்கே வந்து எப்போவுமே இப்படி பாப்பின் கேஸ் சுற்றும் போது இந்த லிஃப்ட்டு வந்து மேலே தூக்கியிருக்கணும். இந்த ஃபுட்டு வந்து கீழே இருக்கக்கூடாது, மேலே தூக்கியிருக்கணும். ஏன்னா இது அது மேலே உராயும் போது அங்கே பல்லு இதில் இருக்குது பார்த்திங்களா, இந்த டீத்து இது வந்து தேஞ்சு போயிடும். துணி இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது, எம்டியாக வந்து உராயக்கூடாது. ஸோ இந்த லிஃப்ட்டை நம்ம தூக்கி விட்டுட்டு இந்த ஃபுட்டு வந்து மேலே வந்துடணும். அப்புறம் தான் நீங்கள் அழுத்தணும் சுத்த. இங்கே வந்து பாபினில் நூல் த்ரெட்டு வந்து சுற்றிடும். அது ஃபுல்லானோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிலீஸ் ஆகிடும், சுற்றுறது நின்றும். அது வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூவாக சுற்றுறோம். ஓகேங்களா, ஃபுல் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இதில் விட்டு நம்ம இதிலே ஒரு நைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இதில் விட்டு இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த பாபின் எடுத்து பாபின் கேஸ், இதுதான் பாபின் கேஸ். ஓகேங்களா, இந்த பாபின் கேஸில் நடுவில் போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த நூலை வந்து இந்த பாப்பின் கேஸில் சுற்றி வர இப்படி சுற்றி பார்த்திங்கன்னா இதில் ஒரு காடி வரும். ஓகேங்களா, இந்த க்ரூ இருக்கும். இந்த லைனில் நூல் உள்ளே எடுத்து இந்த ஓட்டைக்கு கொண்டு வரணும். இங்கே இருக்க பார்த்திங்களா ஒரு ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ்க்கு நூலை கொண்டு வரணும். இங்கே 2 கையில் செய்யணும். இங்கே பாருங்க, இது ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். இந்த பாபின் கேஸு, இந்த பாபின் கேஸ்குள்ளே போட்டு இந்த க்ரூவுக்குள்ளே இந்த த்ரெட்டை உள்ளே இழுத்து இது அப்படியே இந்த கேஸை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இங்கே இழுக்கணும். அப்போ இதில் வரும். இந்த கேஸை ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க.
ஃபஸ்ட் நூலை விட்டுட்டு அப்புறம் கேஸ் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இழுத்திங்கன்னா இங்கேருந்து விட்டு இங்கே வந்து இழுத்திங்கன்னா இதில் வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ வந்து இதனுடைய டென்ஷன் எப்படி இருக்கணும், இப்படி விட்டால் நமக்கு வந்து நார்மலாக தொங்கணும். அப்புறம் நடுவில் ப்ரெஸ் பண்ணாமல் இந்த சைடு மட்டும் ரவுண்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் பிடிச்சிட்டு இழுத்தோம்னா நூல் வரணும். அப்போ இது நார்மல் டென்ஷன், கரெக்டான டென்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு கொஞ்சம் நூல் மட்டும் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மட்டும் நூலை விட்டுட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இது எப்படி அடியில் போடுறதுங்கிறது பார்க்கலாம். அடியில் ஒரு கையும் மேலே ஒரு கையும் வச்சு இப்படி லைட்டாக அடியில் தூக்கி விட்டோம் அப்படின்னா, அடியில் ஒரு கை வச்சுருக்கணும். நான் வச்சுருக்கேன் பாரு, அடியில் ஒரு கை வச்சு லைட்டாக தூக்கணும்னா இந்த பக்கம் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் தெரியுதுங்களா, ஒரு இதுக்கு இந்த ஷட்டிலில் இதில் வந்து இந்த பாபின் கேஸ் போடுறதுக்குன்னு இந்த ஒரு ராடு மாதிரி தெரியும். இதில் என்ன பண்ணணும்னா, இந்த பாபின் கேஸில் ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாப்பை நல்லா இந்த பெரிய விரலில் ஓப்பன் பண்ணிவிட்டு பெருவிரலில் இந்த நாப்பை வந்து பெருவிரலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நம்ம அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறோம். அதில் வந்து ஓப்பன் பண்ணி தான் ஃபிட் பண்ணணும். அதில் சடக்குன்னு வந்து போய் உட்காடுற சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அது உட்காந்துக்குச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து பாபின் கேஸ் இப்படி ஃபிட் பண்ணுறது. அடுத்ததாக மேலே நூல் எப்படி கோக்கிறதுன்னு பார்ப்போம். இது க்ளோஸ் பண்ணிடலாம். நூல் எப்படி கோக்கிறதுனா, இங்கே மேலேருந்து த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த டென்ஷன்லேருந்து எடுத்துடலாம். அது சுற்றுறதுக்கு மட்டும்தான் அந்த டென்ஷனை, இந்த இதுவும் இந்த டென்ஷனை வந்து சுற்றுறதுக்கு மட்டும்தான். இப்போ வந்து இந்த கைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கைடு. இந்த கைடு உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கே விட்டு அப்புறம் இங்கே கொண்டுடலாம். நமக்கு நார்மலாக வருது அப்படிங்கிறனால, கரெக்டாக வருதுங்கிறனால நான் இந்த கைடு மட்டும் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இங்கே இருக்கிறதுல மேலே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப லூஸாக வருதுன்னா நீங்கள் அந்த கைடை வந்து எகெயின் நம்ம வந்து இங்கே உள்ளே விட்டு அப்புறம் இங்கே எடுக்கலாம். இதில் உள்ளே விட்டு மறுபடியும் இங்கேருந்து இங்கே வெளியில் எடுத்து இங்கே கொண்டு வரலாம். நமக்கு இது கரெக்டாக இருக்குங்கிறனால ஸ்ட்ரைட்டாக நான் இதிலேருந்து விட்டு இது கொண்டு வந்துட்டேன். அடுத்தது இதுலேயும் நடுவில் இந்த டிஷ்ஷை சுற்றி வரும். இந்த 2 டிஷ்க்கு நடுவில் தான் இந்த நூல் வரணும். அடுத்தது இந்த இங்கே ஒரு ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹூக்கில் வந்து தென் கீழே ஒரு வளைவு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பெண்டு கம்பியில் சுற்றி அப்புறம் இங்கே ஒரு கைடு இருக்குது. இந்த கைடு வந்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கைடு இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா டேக்கப் பண்ணுறது. அது நூலை வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா இழுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து அதுதான் செய்யுது. இங்கே பாருங்கள், இந்த மூவ்மெண்ட் பாருங்கள், இப்படி கீழேயும் மேலேயும் போயிட்டு வரும். ஓகேங்களா. அதில் வந்து நம்ம அடுத்ததாக த்ரெட்டு கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு எகெயின் கைடு, இன்னொரு கைடு கீழே, அப்புறம் இங்கே ஒரு நூலுக்கு ஊசிக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைடு இருக்குது, அதுலேயும் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஊசியில் கோக்கணும். அதுக்கு நம்ம வந்து இந்த ஃபுட்டை வந்து கீழே இறக்குறோம். இங்கே பாருங்கள், இது கீழே இறக்கிடுறோம். ஏன்னா இங்கே ஊசியில் வந்து நம்ம கோக்க முடியாதுங்கிறனால இறக்கிட்டு இங்கே இருக்க இது அழுத்தினோம்னா இந்த ஊசி மேலே இருக்கும். ஓகேங்களா. இது மேலே ஏறிடுச்சுன்னா கோக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக நூலை வந்து கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து ஈஸியாக கோக்க முடியும். அந்த மொத்தமாக இப்போ பாருங்கள், அந்த முதல்ல கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நூல் வந்து எவ்வளோ மொத்தமாக இருக்கும். இந்த மொத்தமாக இருக்கிற இடம் வந்து கோக்க முடியாது. அதனால் இந்த நூலை வந்து கட் பண்ணிக்கணும். எப்போவுமே கோக்கும்போது ஒரு கட் பண்ணிவிட்டு கோருங்க, கையில் அக்காதீங்க, கோக்கிறதுக்கு வசதிப்படாது. அடுத்தது இதில் ஊசியில் இருக்கக்கூடிய ஹோலில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வர்ற மாதிரி கோக்கணும். நிறைய பேர் ரைட்லேருந்து லெஃப்ட்டு கோப்பாங்க, தப்பு. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் வர மாதிரி நம்ம கோத்துட்டோம்னா, அப்புறம் கீழே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஃபுட்டை மேலே இந்த லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு டிஷ் மாதிரி கீழே இருக்குது, இதை காலில் எடுத்துனா போதும், தூக்குனோடனே இதை எடுத்து பின்பக்கம் இதில் விட்டு பின்பக்கம் இழுத்துறணும். ஓகேங்களா. இப்போ ஒரு குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து உள்ளே போய் உள்ள அடியில் இருக்கக்கூடிய நூலை வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா. இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை நூல் கோத்தாச்சு. தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு லென்த்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நீளம் கிடைக்குதோ
அவ்வளோ லென்த்தான துணி எடுத்துக்கங்க. ஒரு 2ஆ 3ஆ மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லென்த்தாக துணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 2ஆவோ 3ஆவோ மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் தைக்க போகிறீங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இங்கே ஸ்பீடு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்பீடு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க கற்றுக்குறீங்க அப்படிங்கிற ஸ்பீடை வந்து குறைச்சிக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிக்கிறது நல்லது. அப்புறம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 10 வைக்கிறேன். இப்போ தைக்க போகிறோம். இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டாக விட்டு பழகணும். மடித்து வச்சுட்டு ஒரு 2 கை யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் கையும் வச்சுக்கோங்க, ரைட் கையும் வச்சு துணி வந்து நீட் பண்ணி பிடிச்சி நேராக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகணும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக விடுங்க. இது பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வர்ற வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் தைச்சி பழகுங்க. இது வந்து உங்களால் பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் அதுக்கடுத்த ஸ்கொயர் பண்ணலாம். பெண்ட் இல்லாமல் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். நூல் வந்துருச்சு. இப்போ நூல் நம்ம கோத்தாகணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே சொன்ன மாதிரியே கட் பண்ணிவிட்டு இதில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு விட்டு எடுத்துட்றேன். இப்போ இதில் ஒரு ஸ்கொயர் தைக்கிறோம். இதுலேருந்து இந்த இடத்துல நிற்கணும், திரும்பணும், நிற்கணும், திரும்பணும், நிற்கணும், திரும்பணும். அது எப்படி நிற்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நூல் ஊசி உள்ளே போகிற மாதிரி அங்கே செட்டப் பண்ணியிருக்கணும். பி மைனஸ் வச்சுருந்தா தான் ஊசி உள்ளே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சொல்கிறேன். இதில் வந்து பி மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி கீழே, அதாவது இந்த பி கீழே வரக்கூடிய இந்த கோடு வந்து கீழே வந்தால் மட்டும்தான் நமக்கு ஊசி உள்ளே இருக்கும். இந்த கோடு மேலே வந்துச்சுன்னா ஊசி நீங்கள் நிறுத்தும் போதெல்லாம் மேலே வரும். இப்போ கோடு இந்த ப்ளஸ்ஸை கன்டினியூவாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கோடு வந்து மேலே போயிடும். இந்த மைனஸை கன்டினியூவாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கோடு வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ எப்போயெல்லாம் நிறுத்துகிறோமோ அப்போலாம் ஊசி கீழே இருக்குன்னு அர்த்தம். இருங்க, இப்போ மேலே இருக்கிறது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ மேலே வந்துருச்சுங்களா? இப்போ வந்து நான் வந்து தைச்சிட்டு நிறுத்துகிறேன். மேலே போய் நிற்கிது. ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த இடத்துல கார்னரில் வந்து எனக்கு திருப்புறதுக்கு அதில் நிறுத்தி திரும்புறதுக்கு எனக்கு வசதியாக இருந்தது கீழே இருக்கும்போது. அதனால் பெரும்பாலும் நம்ம கீழே இருக்கிறதா பெஸ்ட்டாக இருக்கும் மேலே வர்றதோட. ஸோ நம்ம வந்து இதை கீழே வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, இன்னும் ஒரு 2 தையல் தைச்சா நமக்கு அந்த பாயிண்ட் டச் ஆகிடும். அதனால் நம்ம இந்த இதுலேயே அடிச்சுக்கலாம். ஒரே தையலில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஊசி கீழே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் வந்துடுது. இதே மாதிரி ஜிக்ஜாக்கு, சர்க்கிளு, உங்களுக்கு என்னென்ன டிசைனில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது பண்ண முடியுமோ, அந்த ஸ்பீடில் நீட்டாக பண்ண முடியுமோ அடுத்தது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்துருச்சுன்னா அடுத்தது நீங்கள் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 30, 28, 25 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் தைச்சிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சம் நீங்கள் ஸ்பீடை குறைச்சிக்குங்க. நூல் கோக்கும்போது உங்களுக்கு அந்தந்து போகுது அப்படின்னா இந்த டென்ஷனில் இருக்கக்கூடிய டைட்டு, அதாவது அக்குது அதிகமாக நூல் அக்குதுன்னா இந்த டென்ஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஒரு வேளை இங்கே லூப் அடிக்குது அப்படின்னா இந்த டென்ஷனை வந்து நீங்கள் டைட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.